ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆகிற வாய்ப்பு இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு வருதுங்கிற சந்தோஷத்தை பெரிய அளவில் கொண்டாடணும். என்ன வாசு, என்னாச்சு? என்னாச்சு வாசு? ஏன் கார் இப்படி திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்துற? நான் பிரேக் போட்டது காருக்கு மட்டும் அல்ல, என் மானம் மரியாதை கௌரவம் அத்தனைக்கும் சேர்த்துதான். என்ன வாசு, என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமா? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணி என் மான மரியாதையை கருத்துக்க சொல்றியா நீ? உன்னோட கர்ப்பம் கன்ஃபார்ம்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கிறது மூலமா எனக்கு நீ செஞ்ச துரோகத்தை கன்ஃபார்ம் பண்றியா? ஏன் வாசு இப்படி எல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க? புருஷனுக்கு துரோகம் பண்ண உன் மேல கோவப்படாம கொஞ்சம் பேச சொல்றியா? என்னாச்சு வாசு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய், பேசாத துரோகி. புருஷன்காரனுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான உயிரணுக்கு குறைவா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, எப்படி முடியும்? சத்தியமா சொல்றேன், எப்படின்னு எனக்கே தெரியல வாசு. ஏய், நடிக்காத. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்கிட்ட எந்த குறையும் கிடையாது, உன்கிட்ட தான் குறை இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க அப்பா என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லி நீ பயமுறுத்தல. உங்க அப்பா ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள நீ ஒரு முடிவெடுத்துட்டல. ஐயோ வாசு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு போய் துரோகம் பண்ணுவேனா? இது கர்ப்பமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. போய் செக்அப் பண்ணி பாத்துருவோம். ஏய், போது நடிச்சது. அத உங்க அம்மா தெளிவா சொல்லிட்டாங்கல்ல நீ கர்ப்பமா இருக்கன்னு. ஐயோ வாசு, அவங்க நான் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு அப்படி சொல்லிருக்காங்க. அவங்க ஒண்ணும் டாக்டர் இல்லையே. எனக்கு என்னமோ இது கர்ப்பமா இருக்காதுன்னு தோணுது. ஏய், உனக்கு தோணாதடி. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் நீ கர்ப்பம் இல்லன்னு என் காதுல பூ சுத்துவா, அதை நான் நம்பிட்டு இருக்கணும் இல்ல? யாரு அவன்? சொல்லு, இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்? வாசு, நான் சொல்றத கேளு வாசு. நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் போய் உனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேனா? பண்ணிட்டியடி பாவி. நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவன் தான், உன் வீட்டுல டிரைவரா வேலை செஞ்சவன் தான், உங்க அப்பாவை அண்டி பழக்கிறவன் தான். அதுக்காக எவனுக்கோ பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்பன்னு சொல்லிட்டு தெரிவேன் நினைச்சியா? அன்னைக்கு நான் பத்திரத்துல திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கிட்டேன்னு உன் அண்ணனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு படுக்கையை பிரிச்சு வச்சவதானே நீ? இன்னைக்கு தாலி கட்டின புருஷனுக்கு தெரியாம துரோகம் பண்ணி திருட்டுத்தனமா புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் வெட்டி போடாதான் என் கோவம் அடங்கும். கொன்னாதடி ஆத்திரம் அடங்கும். ரேவதி, ரேவதி, ஹே ரேவதி! ஐயோ ரேவதி, நானே கொண்டுட்டேன். ஐயோ ரேவதி! மேடம், என் வைஃப் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். கார்ல இருக்காங்க. பதட்டப்படாதீங்க, நான் உடனே ஸ்ட்ரெச்சர் அனுப்புறேன். வாட் பாய்? மேடம், ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு போய் அந்த பேஷண்ட்டை கொண்டு வாங்க. சரி மேடம்.
இங்கே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், சொல்றேன் மச்சி. என்ன பண்றதுன்னே புரியலடா. ரேவதி செத்துட்டாலும் எனக்கு பயமா இருக்குடா. டேய், பயப்படாதடா, டென்ஷன் ஆகாத. நடந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத. நான் இதோ வரேன். டேய், உடனே கொஞ்சம் கிளம்பி வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆ. என்ன மாமா, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆமாம் பிரியா, வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அர்ச்சனா எங்கே காணோம்? இல்ல மாமா, அக்கா கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கா? இந்நேரத்துக்கு என்ன கடைக்கு? குழந்தைய காணோம்? குழந்தையம்மா தூக்கிட்டு போயிருக்கா? ஆமா மாமா, அக்கா தான் இப்பெல்லாம் குழந்தைய என்கிட்ட கொடுக்கறது இல்லையே. ஏன் இன்னும் அர்ச்சனா கோவமா இருக்கிறா? எனக்கு என்னவோ அப்படிதான் தெரியுது மாமா. அக்கா இன்னும் சமாதானம் ஆன மாதிரி தெரியல. என்ன இருந்தாலும் அக்காவை நீங்க அப்படி பேசிருக்க கூடாது மாமா. பாவம் அக்கா. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு மாமா. நான் என்ன பண்ணுறது பிரியா? அந்த நேரத்தில் ஏதோ கோவப்பட்டனே தவிர எனக்கும் மனசே கேட்கல. அதான் அத்தை கிட்ட போய் விஷயத்தில் எடுத்து சொல்லி அர்ச்சனாவை சமாதானப்படுத்த சொல்லி அனுப்பிச்சேன். அத்தை வந்து சொல்லி கூடவா அர்ச்சனா சமாதானம் ஆகல? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல மாமா. அம்மா கிட்டயே அக்கா ரொம்ப புலம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. இனிமே எனக்காகன்னு சொல்லி அக்கா கிட்ட சண்டை போடாதீங்க மாமா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரியும் பிரியா, ஆனால் அந்த நேரத்துக்கு நான் கோவப்பட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறது? உன்னோட நிலைமை அர்ச்சனாக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஏன் குழந்தைக்கு பசியாற்றக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா? அப்படியே நீ குழந்தைக்கு பால் கொடுத்து குழந்தை பசியாக இருந்தால் அதை நினச்சி சந்தோஷம் தானே பண்ணணும். அதை விட்டு என்னமோ, அதனால்தான் கோவப்பட்டு கத்திட்டேன். ஆனால் அதெல்லாம் நினச்சி எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதான் நடந்ததுக்கெல்லாம் அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்திருக்கேன். அது சரி, அத்தை வந்து அர்ச்சனாவை சமாதானப்படுத்தினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நான் விஷயத்த சொல்லிட்டேன்னு அர்ச்சனா அதுக்கும் கோவமா இருக்காளா? அது எனக்கு சரியா தெரியல மாமா. அக்கா சமாதானம் ஆன மாதிரியும் தெரியுது, ஆகாத மாதிரியும் தெரியுது. இன்னும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட அக்கா பேசல. அர்ச்சனா, பனிக்காலமா இருக்குது, காத்து வேற சில்லுன்னு அடிச்சிட்டு இருக்குது. ராத்திரி நேரத்தில் குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அதுக்காக தானே சொட்டர் எல்லாம் போட்டிருக்கேன். சரி, அதுக்கு பதிலாக நீ குழந்தைய பிரியா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. தேவையில்லை. எதுக்கு மத்தவங்களுக்கு வீண் சிரமம்? வயிற்றுல சுமந்த என் குழந்தைய தோல்ல சுமக்க மாட்டேனா?
அர்ச்சனா, அப்படி ராத்திரி நேரத்தில் குழந்தைய தூக்கிட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நீங்க முதல்ல போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. அர்ச்சனா, நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ராத்திரியில் குழந்தைய தூக்கிட்டு எதுக்கு போனேன்? அப்படியே நான் வாங்கிட்டு வந்தேன். காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு வரீங்க. தயிர் சாதனம் ஒரு பிடி அதிகமா சாப்பிடுவீங்க. அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வர மனுஷன் திருப்தியா சாப்பிட்டாதானே நிம்மதியா தூக்கம் வரும். அதனால தான் தயிர் டப்பாவும் சிப்ஸும் வாங்கிட்டு வர போனேன். மாமா, மன்னிப்பு கேளுங்க. மாமா, நீங்க சாப்பிடுங்க. நான் பானக்கா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அர்ச்சனா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி உட்கார். நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேங்க. சொல்லு. ஆமா, நகை விஷயம் என்னாச்சு? எந்த நகை? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ராணி கல்யாணத்துக்கு நாம போட வேண்டிய நகை முத்துக்குமார் சார் பணம் தருவாரு. அந்த பணத்தை வச்சு நகையை வாங்கிடலான்னு நீங்க தானே சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல நகையை கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம ராணி கல்யாணங்க. எனக்கு காலையில இருந்து இதே ஞாபகமாவே இருக்கு. என்னங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? ஒருவேளை முத்துக்குமார் சார் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அப்படி எதுவும் நடந்ததில்லையே. ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ராணி கல்யாணங்கிறது உங்க கனவு, லட்சியங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணுமே. நான் கொடுத்த நகை வேற வேணான்னு சொல்லிட்டீங்க. என்னங்க என்ன ஆச்சு? வாசு மூலமா இந்த கல்யாணம் நடந்திருந்தா கூட ஒரு வகையில எனக்கு வருத்தமா தான் இருந்திருக்கும். சின்ன வயசுல இருந்தே ஏன் தங்கச்சின்னு பார்த்து பார்த்து வளர்த்துருக்கீங்க. உங்க கையால நகை போட்டு இந்த கல்யாணம் நடந்ததாங்க நமக்கு பெருமை. கஷ்டமோ நஷ்டமோ இந்த கல்யாணம் உங்க மூலமா தான் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேங்க. நீங்க இப்படி பாக்குறத பார்த்தா நகை இன்னும் ஏற்பாடாகல போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னங்க ஏன் கண் கலங்குறீங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. முத்துக்குமார் சார் என்னங்க சொன்னாரு? முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு அர்ச்சனா. ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? முதல்ல பணம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல அர்ச்சனா, நான் மனுஷனே கிடையாது. நேத்து உன்னோட நியாயமான உணர்வுகளை கூட புரிஞ்சுக்காம உன் மனசு காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அந்த ஆதங்கத்துல தான் உங்க அம்மா கிட்ட போய் உன்னை சமாதானப்படுத்த சொல்லி அவங்கள அமிச்சேன். அவங்க வந்து உன்னை சமாதானப்படுத்தி எனக்கு ஃபோன் பண்ணி குழந்தை உங்ககிட்ட பால் குடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. உங்ககிட்ட அப்படி பேசிட்டேனே தவிர காலையில இருந்து எனக்கு வேலையே ஓடல. மனசெல்லாம் இங்கேயே இருந்துச்சு. ராத்திரி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா நீ அது எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம என் தங்கச்சி கல்யாணத்தை பத்தியும் அதுக்கு நான் போட வேண்டிய நகையை பத்தியும் இவ்வளவு அக்கறையா பேசுறிய. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள பொண்டாட்டி மனசை நான் புரிஞ்சுக்காம உன்னை வேதனைப்படுத்திட்டேன். நல்ல மனுஷன் இல்லை அர்ச்சனா. அர்ச்சனா, நான் ஒரு முட்டாளுங்கிறது உன் விஷயத்துல நிறைய தடவை நான் நிரூபிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எனக்கு கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன திட்டுறதுக்கும் என்கிட்ட கோவப்படுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்களை தவிர வேற யாருக்குங்க அந்த உரிமை இருக்கு? எத்தனை வீட்ல பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேக்குறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பேச்ச நீங்க கேக்குறீங்க. நல்லது கெட்டதை எடுத்து சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்படி செய்யுங்கன்னா செய்யறீங்க, செய்யாதீங்கன்னா விட்டுடுறீங்க. எத்தனை பொண்ணுங்களுக்குங்க இது கொடுத்து வச்சிருக்கு. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் அந்த விஷயத்தை எல்லாம் அப்பவே மறந்துட்டேங்க. என்னோட கவலை எல்லாம் ராணியோட கல்யாணத்தை பத்தி தான். இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன அந்நியப்படுத்தாதீங்க. அப்படின்னா உண்மையிலே உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லையா? சத்தியமா இல்லைங்க. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க.
உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்து அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அர்ச்சனா, நீ முத்துக்குமார் சார் பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு வாசுவோட கடை திறப்பு விழாக்கு போன அன்னைக்கு முத்துக்குமார் சாருக்கு வாசு பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி செல்வம் இவ்வளவு ஏமாற்றத்தையும் நீ தாங்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்டார். ஆச்சரியப்பட்டார். அதுக்கு நான் கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தைரியம் சொல்லி என்னை வழி நடத்துற அளவுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த வகையில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவர்கிட்ட சொன்னேன். இப்போ மறுபடியும் முன்னாடி அதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுற அர்ச்சனா. உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி தான். சரி, அதெல்லாம் விடுங்க. பணம் என்னாச்சு? நகைக்கு என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ச்சனா. முத்துக்குமார் சார் நாளைக்கு பணத்தை கொடுத்துருவார். அந்த பணம் வந்ததும் ராணி கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. அர்ச்சனா, 2 பேருக்கும் சேர்த்து சாப்பாடு போடு, சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லங்க, நானும் பிரியாவும் சேர்ந்து சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. சரி, நீ சாப்பாடு போடு, நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். ம்.